வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேமர்ஸ் வித் பாட்காஸ்ட் செஷன். ஸோ அடுத்தது என்னன்னா, பிளேயிங் கேம் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ ஆர் பிளேயிங் கேம் ஃபார் வியூவர்ஸ். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் நீங்க ஆடுறதுன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு 7 நாள் இருக்கு. 7 நாள்ல வந்துட்டு அந்த சாட்டர்டே சண்டே தான் நீங்க பிடிச்ச கேம் ஆட முடியும். அதான் உண்மை. இது கரெக்டா புரிஞ்சுட்டு ஆக்சுவலா வந்து பிடிச்ச கேம் விளையாடுறது வியூவர்ஸ் பிடிச்ச கேம் ரெண்டு வேற. இது சூப்பரான கேள்வி. ஆக்சுவலா ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. ஆரம்பத்துல இந்த வீடியோ போட்டாவா வியூவர்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆரம்பத்துல மட்டும் இல்ல, இப்ப எல்லாருடைய மைண்ட் செட் அதுதான். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா ஸ்டோரி கேமிங் கம்யூனிட்டிக்குடைய மைண்ட் செட்டும் அதுதான். உண்மையை சொல்லணும், எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு 70% வச்சுக்கங்களேன். என்னையும் சேர்த்து சொல்றேன். இந்த கேம் போட்டாதான் பார்ப்பாங்க, இந்த வீடியோஸ் போட்டாதான் பார்ப்பாங்க, இந்த கண்டென்ட் போட்டாதான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவே தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கும், செட் ஆஃப் ஆர்டர். அந்த கொஸ்டின் கேட்கும் போதே அந்த செட் ஆஃப் ஆர்டர்ல என்ன கேம் ஆடியன்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே புரியும். ஏன்னா அந்த கேம் நம்மளுக்கு பிடிக்காது, அந்த கேம் அவங்க கேட்பாங்கன்னு தெரியும். இப்போ ஆடியன்ஸ் பிடிச்ச கேம்னா ஃபன் கேம்ஸ் தான் வரும் சொல்லணும்னா. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் நம்ம கூட. சில பேருக்கு என்ன தெரியும் ஆசை இருக்கும், இந்த வீடியோல நம்ம வந்தா நல்லா இருக்கும், நான் வீட்டுல காட்டுவேன், நம்ம பேரை சொன்னா நல்லா இருக்கும், நான் வீட்டுல காட்டுவேன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க ஆசைப்படுவாங்க. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். அவங்க கூட போய் ஆனா நல்லா இருக்கும், பிளே பண்ண நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்களை காமிச்சு கெத்து காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச நாட்கள். அதே மாதிரி எல்லாரோட மைண்ட் செட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் ஒரு ஸ்டோரி கேம் போடலாமா, கீழே இந்த கேம் போடலாம் கேட்டா நிறைய ஃபன் கேம்ஸ் தான் ஒரு ஓட்டு வரும். ஸ்டோரி கேம் போடலாமா, கீழே ஒரு ஸ்டம்பிள் கைஸ் ஃபால் கைஸ் போடலாம்னா அதுதான் ஓட்டு வரும். ஸ்டோரி கேம்ஸ் கம்மியா தான் இருக்கும். மத்தவங்களுக்காக பண்ற கேம்ஸ் தான் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க இப்ப வரைக்குமே. இது போட்டாதான் வியூஸ் வரும், அடுத்து ஒரு கேம் வரும். அந்த கேம் சொல்லப்போனா அவனுக்கு பிடிச்சிருக்காது, விருப்பம் இல்லாம. நான் விருப்பம் இல்லாம நிறைய ஸ்டோரி கேம் பண்ணிருக்கேன் ப்ரோ. என் சேனல்ல எக்கச்சக்கம் பண்ணிருக்கேன். நான் விருப்பம் இல்லாம என் சேனல்ல நிறைய ஸ்டோரி கேம் பண்ணிருக்கேன் ப்ரோ. அசாசின் வல்ஹாலா எடுத்துக்கங்க, 120 கெயின் பண்ணேன். எனக்கு பிடிச்சி பண்ணல ப்ரோ, உண்மையா சீரியஸா எனக்கு பிடிச்சி பண்ணல. அந்த கேம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கேம் எனக்கு ஒரு என்ன ஆசைனா, அந்த கேம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எப்படியோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க ப்ரோ என்ன, இந்த கேம் நீ முடிக்க மாட்டேன். தமிழ் கேமிங் கம்யூனிட்டில இது அவ்வளவு யாருமே பண்ணல, ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணி முடிச்சிருக்காங்க. நீ பண்ண மாட்டேன்னு என் ஃப்ரெண்டு பெட் பண்ணலாம். நீ பண்ண மாட்டா, பெரிய கேம்டா, நீ ஆட மாட்டா, இந்த கேம் எல்லாம் ஆடி நிறைய பேர் டென்ஷன் ஆயிருக்காங்க, நீ ஆட மாட்டான்னா 120 மணி நேரம் ஆடி இருக்கேன். கிரைண்ட் பண்ண கேம் முடிச்சேன். 20 hours 25 hours வந்துச்சு. ஐ மீன் ஸ்டோரி மட்டும். நான் 120 hours கிரைண்ட் பண்ணி ஆஃப்லைன்ல பவர்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா விளையாடி 20 பார்ட் கிட்ட பண்ணி முடிச்சிட்டேன். அவனுக்காக தான் முடிச்ச. உண்மையை சொல்லலாம், எனக்கு அந்த கேம் விளையாட விருப்பமே இல்லை. விருப்பம் இருந்தா உட்காந்து விளையாடினேன். அந்த மாதிரி நிறைய கேம் சொல்லலாம் ப்ரோ. இப்ப வரைக்குமே வியூவர்ஸ் கேட்டாங்கன்னு பண்ண கேம் நிறைய இருக்கு. இப்ப நான் அசாசின் மிராஜ் பண்ண பாருங்க, இதுவும் வியூவர்ஸ் பண்ணாதான் கேட்டேன். அதுக்கு அந்த கேம் உங்களுக்கு பிடிக்கலன்னு கேட்காதீங்க, பிடிச்சிருக்கு கேம், ஓகே எனக்கு பிடிக்கும். பட் நான் ஸ்டெல்த் கேமே ஆட மாட்டேன், அது என் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஸ்டெல்த் கேமே பிடிக்காது. ஸ்லோவா போய் கிரவுச் பண்ணி உக்காந்து இறங்கி அடிக்கிற கேம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ வியூவர்ஸ்க்காக தான் நான் மிராஜ் பண்ணேன். எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, மிராஜுக்காக வியூவர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, ஷேர் பண்ணாங்க அமௌண்ட். எனக்கு வந்து இந்த கேம் பண்ணுங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணாங்க, அதனால வாங்கி பண்ண ப்ரோ. இதுதான் ப்ரோ உண்மை. மிராஜ் பண்ணது காரணமே இதுதான். அதே மாதிரி நான் என்னென்ன கேம் திடீர்னு பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து வியூவர்ஸ் கேட்டுதான். ஸ்பைடர்மேன் எனக்கு பிடிச்சி பண்றேன், வேலரண்ட் எனக்கு பிடிச்சி பண்றேன். சோ அதனாலதான் நான் வாரானா அந்த வேலை வீக் எண்ட்ல வந்து அந்த வேலை நான் பெருசா பண்றேன். 3 hours 4 hours பண்றேன்னா எனக்கு அது பிடிக்கும், அதனால நான் ஜாலியா பண்றேன். பிடிச்ச கேம் பண்றது வந்து ரொம்ப கம்மி. பட் இப்போ இந்த ஒரு 4-5 மாசமா எனக்கு பிடிச்ச கேம்ஸ் மட்டும் தான் பண்றேனே தவிர வேற எந்த கேம் பண்றது இல்லை. ஏன்னா கேட்டாங்கன்னா அந்த கேம் பண்ணுவேன். பட் அவங்களுக்காக பண்றதும் எனக்காக பண்றதும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப அவங்களுக்காக ஒரு கேம் பண்றேன்னா அந்த கேம் கேட்டவங்களும் வந்திருக்க மாட்டாங்க லைவுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன ப்ரோ இவ்வளவு கேட்டீங்கன்னா நீங்களே வரலையே, இந்த கேம் பண்ணுங்க அந்த கேம் பண்ணி கேட்டிருப்பாங்க, ஆனா அவங்களே வந்திருக்க மாட்டாங்க, கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு பிடிச்ச கேம் நான் பண்ணிட்டேன்னா யாரு வந்தாலும் சரி வரலாம் சரி, அந்த கவுண்டே பார்க்க மாட்டேன், வாட்சிங் கவுண்டே பார்க்க மாட்டேன், லைக்ஸ் பார்க்க மாட்டேன், வியூஸ் பார்க்க மாட்டேன். பேசுனா லைவ் முடிச்சுனா எல்லாருக்கும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு என் பண்ணிட்டு போயின்னு இருப்பேன். அந்த வியூஸ் கூட பார்க்க மாட்டேன், எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, ரன் டைம் எவ்வளவு, எதுவுமே பார்க்க மாட்டேன். பட் அவங்க கேக்குறாங்க பாருங்க, இந்த கேம் எதிர்பார்ப்பா ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கும் ப்ரோ, நான் வரேன் ப்ரோ பாக்குறேன் ப்ரோன்னு. பட் அந்த டைம் நான் வரமாட்டேன், கஷ்டமா இருக்கும். சோ அவங்களுக்காக பண்ற கேம்ஸ்க்கு நான் நிறைய எதிர்பார்ப்பேன்.
அவங்க வராங்களா, வியூஸ் வருதா, வாட்சிங் வருதா, லைக்ஸ் வருதான்னு பார்ப்பேன். எனக்காக பண்ற கேம்ஸ் இது வரைக்கும் நான் வியூஸும் பார்க்க மாட்டேன், லைக்ஸும் பார்க்க மாட்டேன், பண்ணிட்டே தான் இருப்பேன். சோ இது நிறைய டைம் சொல்லிட்டேன், நான் எனக்கு பிடிச்சது பண்றேன் ப்ரோ. நான் ஃபோர்ட்நைட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன். ரொம்ப நாள் புது சீசன் பண்றேன். ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு கீழே, ப்ரோ என்ன ப்ரோ நீங்க தமிழ் கேமிங் கூட வேலை செய்யறீங்க, அவர் போடுறது தமிழ் கேமிங் கூட வேலை செய்யறீங்க, நீங்க வந்து இது போடக்கூடாது, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நீங்க தமிழ் கேமிங் கம்யூனிட்டியே கிடையாது அப்படின்னாரு. நாம இந்த மாதிரி இல்ல ப்ரோ, நான் ஆல்ரெடி நான் என் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே போர்ட்ரேட் வச்சுதான்டா. என் மைண்ட் என்னென்ன பேசுது, அவங்ககிட்ட டைப் பண்ண முடியல ப்ரோ. இப்போ அவங்க நான் மெசேஜ் பண்ற முடியுமா, டே அப்படிதான்டா அப்படின்னு நான் ரீப்பர் டைப் பண்ணா அதை எடுத்து இது பண்றானுங்களே, ரீப்பர் என்ன திட்டாரு. இதே அவர் வந்து லைவ்ல கிட்ட இருந்தா நான் கொடுக்குற ரிப்ளை வேற மாதிரி இருந்துக்கும். புரியுது, என்னோட ரிப்ளை வேற மாதிரி இருக்கும். நான் டேரக்டா பேசிட்டு ரிப்ளை, பட் சாட்ல கேட்டா எனக்கு என்னடா இது ரிப்ளை பண்ணா டீசெண்டா சொல்லிட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ நான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன் ஃபோர்ட்நைட், நிறைய பேர் கேட்டாங்க என்னால பண்ணேன். ஆனா அதுக்கு வந்து தமிழ் கேமிங் ஒரு ரிப்ளை பண்ணாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்ன ப்ரோ, இந்த மாதிரி சொல்றாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு டிஜி எனக்கு ஃபோன் பண்ணி பேசி அவர் ரிப்ளைவும் பண்ணாரு அந்த கமெண்ட்டுக்கு போயிட்டு. நாங்க வந்து யாரையும் பண்ண வேணாம்னு சொல்ல, இப்போ அதான் சொல்றேன், டிஜி வந்து யாரையும் பண்ண வேணாம்னு சொல்ல, பப்ஜியோ ஃபோர்ட்நைட்டோ ஃப்ரீ ஃபயரோ யாரையும் பண்ண வேணாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. அவங்க பண்ண மாட்டாங்க, எங்க கம்யூனிட்டி இருக்கிறவங்க மில்க் பண்ண மாட்டாங்க. அதே போட்டு நாங்க வளர்ந்து வரணும் அவசியம் இல்லை. எங்களுக்கு ஸ்டோரி கேம்ஸ் இருக்கு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஸ்டோரி கேம்ஸ் வெளியே வரும், நாங்க வெளியே பார்ப்போம். ஸ்டோரி கேம்ஸ் மட்டும் தான் இருக்கும் யூடியூப் ஓபன் பண்ணாலே, பப்ஜி ஃப்ரீ ஃபயர்ல எங்கேயோ கிடக்கும் அப்படின்ற நாள் வரும் அப்படின்னு தான் என்னுடைய தாட்டு கூட. அதுதான், அதே போட்டு நம்ம மில்க் பண்ணக்கூடாது. டெய்லி ஃப்ரீ ஃபயர், டெய்லி பப்ஜி அதெல்லாம் போட்டா இன்னைக்கு கூட எல்லாருமே டாப்ல வந்துடலாம். டிஜி எல்லாம் இன்னைக்கும் மில்லியன்ஸ் கணக்குல அடிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க பண்ணாத காரணம் எங்களுக்கு அது தேவையில்லை, இப்படி இருந்தா போதும், எங்களுக்கு பிடிச்சது நாங்க பண்றோம்னு சொன்னாங்க டிஜி. அதேதான் நாங்களும் சொல்றோம், நானும் சொல்றேன், பிடிச்சது நாங்க பண்றோம். அதே மாதிரி அவங்க சேனல் என்ன போடணும் அது அவங்க விருப்பம். நீ ஏன் ப்ரோ இதே போடுற, நீ ஏன் ப்ரோ வேலரண்டே போடுற, நீ ஏன் ப்ரோ ஃபோர்ட்நைட்டே போடுற, நீ ஏன் ப்ரோ ஜிடிஏ போடுற, நீ ஏன் கேக்குற, எது கேக்குற, சேனல் எந்த எனக்கு பிடிச்சது நான் போடுறேன், நீ ஏன் ப்ரோ போடுறேன்னு கேட்க கூடாது, அப்படி கேட்க கூடாது. இது போடு ப்ரோ அது போடு ப்ரோ பண்ணு கேளு, அதுக்கு நான் போடுறேன், இந்த கேம் போடு ப்ரோ போடுறேன், நானு உனக்காக நான் வாங்கி போடுறேன், 4000 ரூபாய் இந்த கேம் வாங்கி போடுறேன், இந்த கேம் போடு ப்ரோ போடுறேன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன் ப்ரோ, பிளே ஸ்டேஷன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், எப்படி வந்து கேம் பர்ச்சேஸ் பண்றது PS ஸ்டோர்லன்னு. இது உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். நேற்று பிறந்த குழந்தைக்கு வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணி கேட்டா கூட சொல்லணும்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ பத்தி. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வாரமா ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காரு, எனக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியல சொல்லுங்க. நான் நிறைய வீடியோ அனுப்பிச்சிட்டு அவருக்கு புரியல, நானே பண்ணி அவருக்கு அனுப்பிச்சேன். இது ஏன் நம்ம ஒரு வீடியோ போடக்கூடாது, இவ்வளவு மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அந்த வீடியோ போடுறேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, நம்ம ரெகுலர் வியூவர் தான் ப்ரோ, இது எனக்கே தெரியுமே ப்ரோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல ப்ரோ இது ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு, அவருக்காக தான் போட்டேன், முடிச்சா பாருங்க, நான் ஸ்கிப் பண்றேன், ஒரு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஓகே ப்ரோ தேங்க்யூ ஒரு ஹார்ட் போட்டு போயிட்டாரு. அதான் சொல்றேன், தெரியாதவங்க எடுத்துக்கங்க, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி வந்து பிடிச்சி ஒருத்தருக்காக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நிறைய லைவ் எல்லாம் போட்டிருக்கேன் ப்ரோ. சோ அவங்களுக்காக பண்றதும் நான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூடியூப்னா அதுதான், நம்மளுக்கு பிடிச்சது மட்டுமே பண்ணா நம்ம டெவலப் ஆக முடியாது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, மத்தவங்களுடைய மைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னு தெரியாது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு பிடிச்சதும் நம்ம செய்யணும், நம்மளுக்கு பிடிச்சது நம்ம போட்டாதான் நம்ம மைண்ட் ஸ்டேபிளா இருக்கும். கடைசி வரைக்குமே அவங்க சொல்றதே போட்டு போட்டு எனக்கு வியூஸ் வரலாம், லைக்ஸ் வரல புலம்புறது அவசியமே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சதும் போடு, உனக்கு பிடிச்சதும் போடு, மைண்ட் ஸ்டேபிளா இருக்கும். வியூஸ் வரதோ வரலையோ ரிலாக்ஸா போயிடலாம், அவ்வளவுதான்.